ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏஸ்காஸ். இன்னைக்கு இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியன் சினிமாவில் இதுவரையும் ரிலீஸ் ஆன படங்கள்ல ஒரே நாட்குள்ள நடந்து முடிஞ்ச கதைகள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்குள்ளே அந்த கதை நடந்து முடிஞ்சிருக்கும். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெஸ்ட் மூவியாகவும் இருந்திருக்கும். அப்படி வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய இருக்கு. அதனால இது ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ தான். இதுக்கான பார்ட் 2 வீடியோனால மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து மேக் பண்ணுவோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது கொட்டுக்காளி. கொட்டுக்காளி படமே ஒன் டேக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை கூட்டிட்டு ஒரு ரிச்சுவலுக்காக கூட்டு போறாங்க. ஃபார் ரீசன் என்னன்னா, அந்த பொண்ணு வேற யாரோ ஒரு பையனை வந்து அதர் கேஸ்ட் பையனை வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க கேஸ்ட்லயே ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றதா பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த பொண்ணு இப்போ அந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடிய பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இருக்கா. ஸோ இவளை ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணி இவளை வந்து எப்படியாவது மறுபடியும் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவல்குள்ள போறாங்க. அந்த டிராவல்குள்ள அந்த ஃபேமிலி என்னென்னலாம் சந்திக்கிறாங்க, ஸோ எப்படியெல்லாம் இந்த பொண்ணு வந்து அதெல்லாம் கடந்து வரா, இப்படின்ற பல விஷயங்கள் படத்துல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு டிராவல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல் ஃபிலிமே சிங்கிள் டேக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு நல்ல கதை, ஒரு ஸ்லோனஸ் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னே நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது தூங்காவனம். ஸோ இந்த ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலங்காத்தால அதிகாலையில் ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்த அதிகாலையில் படம் முடியும். கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் வந்து தூங்காவனத்தை காமிச்சிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில கமல் சார் இந்த ஒரு படத்தில் ஒரு ஹீரோ. ஸோ இவர் வந்து நார்காட்டிக்ஸ்ல ஒரு மெயின் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளா இருக்காரு. இவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாரு, இவரோட பையனை கடத்திட்டு போயிடுறாங்க, அவரையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் இவரோட வேலையும் பார்க்கணும், இப்படின்ற பல விஷயங்களை வச்சு ஒரு நாட்குள்ள இவர் என்ன ஆகிறாரு அப்படின்றத வச்சு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. செம்ம த்ரில்லிங்காகவும் செம்ம என்கேஜிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் படம்னே நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது மாநாடு. தமிழ் சினிமாவில் இதுவரை வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைஃபை ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து டைம் லூப் கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். டைம் லூப்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரே நாட்குள்ள ஒரு ஆள் மாட்டிக்கிறது தான் டைம் லூப். அவர் இறந்து போக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த ஒரு நாட்குள்ளேயே அவர் சுற்றிக்கிட்டு இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இது கான்செப்ட் வைஸ் ஒன் டேக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். இவர் இந்த ஒன் டேவை எப்படி கிராஸ் பண்றாருன்றத வச்சு தான் அந்த படமே. அப்படி பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே. பாலிடிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் உள்ள நுழைச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளேன்றது தாண்டி அந்த ஒரு கேரக்டர்ஸோட ரியாக்ஷன், ஸோ த்ரில்லிங் மொமெண்ட்ஸ், அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காம சூப்பராக அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. இதன் காரணமாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமா மாநாடு இருக்கு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது 96. ஸோ இந்த 96 படம் வந்து சிங்கிள் டேக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதை தான். கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் வரும், டைம் ஜம்ப்ஸ்லாம் வரும். லைக் அவங்களோட சைல்ட்ஹுட்லாம் அவங்கள பிள்ளை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போகும். அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேல நடக்கக்கூடிய ஒரு கதை. இவர் வந்து அவரோட ஸ்கூல் டேஸ்ல பழைய ஒரு பொண்ணு, ஸோ அவங்க கூட வந்து படிச்சு சின்ன ஒரு லவ்னு சொல்லாமல், ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்றத வச்சு தான் இந்த ஒரு மொத்த படமே. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்குவாங்க. இதை மோஸ்ட்லி கவர் பண்ணி தான் போகும். பட் செம்ம எங்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இருந்திருக்கும். காலையில் இவங்க வருவாங்க, அடுத்த நாள் காலையில் இவங்க போவாங்க. இதுக்கிடையில என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது NH10. இந்த NH10 ஒரு பாலிவுட் ஃபிலிம். இதில் அனுஷ்கா சர்மா தான் நடிச்சிருப்பாங்க. ஒரு கப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேல கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கொள்ளக்காரங்களால இவங்க வந்து தாக்கப்படுறாங்க. இந்த குரூப்ல இருந்து கப்புள்ஸ் எப்படி தப்பிச்சு வெளியே போறாங்க அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல் ஃபிலிமே. செம்ம த்ரில்லிங்கா இருக்கும், பயங்கர என்கேஜிங்கா இருக்கும், பரன்னு போகும் படம். இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெயில் பைட்டிங் சீக்வன்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் மூவ் ஆகும். செம்ம த்ரில்லிங்கான மஸ்ட் வாட்ச் ஆன ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். பயங்கர சீரியஸா போகும். காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வரையும் இவங்க பொழைச்சாங்களா செத்தாங்களா அப்படின்றத வச்சுதான் ஹோல் ஃபிலிமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது மெய்யழகன். இந்த படமே ஒரு சிங்கிள் டேல நடந்து முடிஞ்ச ஒரு கதை தான். இந்த படத்துலயும் ஒரு பிளாஷ்பேக், டைம் ஜம்ப்ஸ் இதெல்லாம் வரும். பட் இதை தாண்டி கதையோட லீனியர் ஸ்டோரி லைன் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா காலங்காத்தால அரவிந்த் சாமி சார் அவரோட கிளிகளுக்கு சோறு வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. காலையில கிளம்புனவர் நைட்டு இங்க ஃபங்க்ஷனுக்கு வராரு. அப்போ ஒருத்தரை மீட் பண்றாரு, அவர் கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஊரை விட்டு கிளம்புறாரு. இந்த சிங்கிள் டேல அவருக்கு நடந்த விஷயங்களை வச்சுதான் அந்த ஒரு படமே, மெயின் ஃபிலிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் டேக்குள்ள நடந்த ஈவென்ட்ஸ், இதை வச்சு இந்த ஒரு கேரக்டருக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வச்சு தான் இருக்கும். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபீல் குட்டான ஃபிலிம்னு சொல்லலாம். பலருக்கும் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுத்த ஒரு தரமான ஒரு படம்.
ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கைதி. ஸோ இந்த ஒரு படம் ஒரு நாளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு படம் இல்லை, ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு படம். அதாவது பாதி நாள் கிட்டத்தட்ட 6 மணி 7 மணி வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நரேன் வந்து ஒரு ட்ரக் லாட்டை பிடிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரையும் இந்த 12 மணி நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு பயங்கர கிரிப்பிங்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் வேற. ஸோ அப்படி பார்க்கும்போது பல சேசிங்கு, பல ட்விஸ்ட் அண்ட் டென்ஷன் சொல்லிட்டு எங்கேஜிங்காக வேற லெவலில் செதுக்கி இருப்பாங்க. மஸ்ட் வாட்சான ஒரு ஒர்த் ஃபிலிம். லோகேஷ் கனகராஜாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரையுமே கைதி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு தரமான படம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு படம் தான். தென் இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்ன, இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் என்ன, அதெல்லாம் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதுக்கான பார்ட் 2 வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சாவேஜ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.